ஹலோ ஆல். இப்போ லைவில் வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. வியன்னா, திவ்யா, சாந்திரா, அரோரெல்லாம் இருக்காங்க. வியன்னா திவ்யா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு அம்மாவுக்கு வந்து பாருவை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. பாரு பிடிக்குமான்னு சொல்லிட்டு திவ்யா வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. இதில் என்ன இருக்குது, பாரு பிடிக்குமா? ஆமாம், பாரு பிடிக்கும். இதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படி இருந்தது? உடனே அரோராவோட மூஞ்சி பார்க்கணுமே, ஒரு செகண்டில் 1000 எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டா. என்னது பாரு பிடிக்குமான்னு சொல்லி அப்படியே மூஞ்சி இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு டயலாக் ஒன்று சொன்னால், சம்மன் ஹூ கிக் அவுட் ஆஃப் த டோர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளுக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு, ஓ நம்ம அப்படி சொல்லக்கூடாதோன்னு சொல்லிட்டு, சாரி நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாத்திரேன். என்ன நினச்சிட்ருக்கேன் இந்த மேடம் அவங்க மனசில்? அதாவது பிக் பாஸில் வந்து கொஞ்ச நாள் இருந்தப்போ அவங்க வந்து அவங்களோட பழைய ஸ்டோரிலாம் வந்து மறந்துட்டாங்களா? அவங்க யார், என்ன, ஏது எல்லாமே வந்து இந்த ஊருக்கே தெரியும். அதெல்லாம் வந்து இப்போது மறைக்க முடியுமா? முடியாதுல்ல. இவள் வந்து ஏதோ பெரிய உத்தமி மாதிரி வந்து நடிக்கிறா. இவள் இப்போ தானே கொஞ்சம் ஒழுங்காக இருக்கா. ஏன்னா வீட்டில் வந்து ஆம்பளை பசங்க இல்லை. வினோத், விக்ரம், சபரி இந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க. இவனுங்க கிட்டலாம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேடம் வந்து அடங்கி ஒதுங்கி இருக்காங்க. இப்போ இதுவே வந்து துஷார், அதே மாதிரி எஃப்ஜே, கமருதீன்லாம் வந்து இருந்தபோது என்னென்ன சம்பவம்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் மறந்துடுச்சு. அரோரா ஏதோ வந்து பெரிய உத்தமி மாதிரி பேசாது நீ. வியன்னாவோட அம்மாவுக்கு பாரு பிடிக்கும்னு சொன்னதுக்கு திவ்யாவுடைய அரோராவோட ரியாக்ஷன், ஐயோயோ இந்த 2 மூதேவிகளும் நினச்சிட்டு இருக்காங்க உலகத்திலே நானும், அதாவது திவ்யாவும் அரோராவும் மட்டும்தான் வந்து உத்தமி புத்திரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க போல். அதனால தான், ஏன்னா பாருனா ஒரு கேவலமான ஜென்மம் அந்த மாதிரி தானே இவங்க வாயிலிருந்தெல்லாம் வருது. வியன்னா சொன்ன ரீசன்னா பாரு வந்து செம்ம போல்டு ஸ்ட்ராங், அதனாலே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பாரு ரொம்ப பிடிக்கும், உன்னை கூட பிடிக்கும்னு சொல்லிட்டு வியன்னா அராவை பார்த்து சொல்கிறாங்க. ஓ அப்படியோன்னு சொல்லிட்டு ஒரு கலாய்க்கிற மாதிரி எப்படிலாம் இருக்காங்க பாருங்களேன். இவங்களோட மைண்ட் செட்டு நான் தான் பெரிய நல்லவ வல்லவன்னு சொல்லிட்டு அவளே யோசிச்சுட்டு இருக்கா பாருங்களேன். இப்போ கூட எக்ஸல் அவளோட பலூன் வீடியோ தான் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் மற்றவங்கள நம்ப வைக்கிறதுக்காக ஒரு ட்ராமா பத்தினி வேஷம் போடுறா இவ. அவன் மூஞ்சியில் வந்து எக்ஸ்பிரஷன் பார்க்கணுமே, அப்படியே பொறாம. ஏன்னா பாரு வெளியே போயும் பாரு மேலே அவ்வளோ பொறாம இன்னும் வச்சுட்ருக்கா பாருங்களேன். இவெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல மக்களே.